ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 37 இயர்ஸ் இருப்பாங்க. லேடி வித் ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 130 கேஜி. அண்ட் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா ஒரு 31 வீக்ஸ் ப்ரெக்னென்சி. இவங்க என்ன சிம்டமோட ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலையில் பெண்ட் பண்ணி ஒரு 10 to 15 கேஜி பையனை தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஷி காட் நம்னஸ், கால்லாம் மறுத்து போயிடுச்சு. அண்ட் தென் யூரின் போகிற இடம், வெளிக்கு போகிற இடம்லாம் மறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால இமீடியட்டாக சடனாக நடக்க முடியல. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் இந்த என்வரான்மெண்ட் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி பிரெக்னென்ட் ஆஃப் 31 வீக்ஸ், நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, கால் மறுத்து போனது. உடனே வந்துட்டு யூரின் மூத்திர நரம்புகள் செயல் இருக்கும் போது நம்ம திங்க் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா ஸ்பைனல் கார்டு சிம்டம் இருக்கிறதுனால எனக்கு எம்ஆர்ஐ பண்ணேன். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பெரிய டிஸ்க்னு சொல்லுவோம், L4 L5ல ஜவ்வு விலகி நரம்பு ஃபுல்லா அழுத்தி அந்த நரம்புகள், காலுக்கு போற நரம்புகளும் பிளஸ் மூத்திரம் அண்ட் வெளிக்கு போற நரம்புகளும் நல்லா செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பேர் டாடா ஈக்குனா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இது வந்து ஒரு ரியல் ஸ்பைனல் எமர்ஜென்சி. இதை நம்ம இமீடியட்டா ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலன்னா இவங்களால லைஃப் லாங்கா இதுல இருந்து எழுந்திருக்க முடியாது. பிளஸ் மூத்திரம் போடுறதும் வெளிக்கு போடுறதும் கண்ட்ரோல் இருக்காது, அந்த கண்ட்ரோல் சீக்கிரம் செயலிழந்துடும். ஸோ யூஸ்வலா இந்த டாடா ஈக்குனா சிண்ட்ரோம் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுவோம். பட் எங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் இருந்ததுன்னா எங்களோட கோமாபிலிட்டிஸ், அதாவது இது கூட ஒபிசிட்டி 130 கேஜி, டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், கெஸ்டேஷனல் நீரிழிவு வியாதி, அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, ஹைப்போதைராய்டு. இதெல்லாம் ஒரு சில நார்மல் பிரெக்னன்சிக்கு வர்றது. பட் ஆனால் இவங்களுக்கு அது கூட இருக்க ஒரு APLA அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு சீக்கிரம் ரத்தத்தை உடைய வைக்கிற சிண்ட்ரோம். அதனால இவங்க கிளிக்ஸின் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன டிசைட் பண்ணணும், ஒரு லேட்டல் பொசிஷன்ல பாப்பாவை மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம சர்ஜரி பண்ணணும் இருந்தோம். அப்புறம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வித்யலட்சுமி மேம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்ல பாப்பாவையே சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட கோமாபிலிட்டிஸ்னால ரிஸ்க் வந்துட்டு பாப்பாக்கு அதிகம், பாப்பாவோட லைஃபை சேவ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே அனஸ்தீசியா ஜெனரல் மயக்கம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல சிசேரியன் செக்ஷன் பண்ணி இந்த பாப்பாவை டெலிவர் பண்ணாங்க. அதே அனஸ்தீசியாவை திருப்பியும் ப்ரோன் பொசிஷன், அதாவது கவுண்ட் அடிச்சு படுத்து அதே மயக்க மருந்துல இமீடியட்டா எமர்ஜென்சியா மைக்ரோ லம்பார் டீகம்ப்ரெஷன், அதாவது அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஜவ்வை வெளியே எடுத்து நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவா நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் உரைய வைக்கக்கூடாதுன்றதுக்காக கிளெக்ஸேன்ற மருந்து கொடுக்குறோம். ஆனா இந்த இதையோடய நம்ம வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீடிங் ஃபேக்டர் எங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால அதை ட்ரெயின் போட்டு அதை வந்துட்டு ஊண்ட ப்ராப்பரா கேர் பண்ணணும். ரெண்டாவது, பாப்பா 31 வீக்ஸ் இன்டென்சிவ் கேர்ல இருக்கனால பாப்பாவோட கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது 3 மேனேஜ் பண்றது தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதான் இந்த கேஸோட யூனிக் ஃபியூச்சர்ஸ். ஏன்னா 2 சர்ஜரி டு சேவ் த லைஃப் ஆஃப் மதர் அண்ட் தென் லைஃப் ஆஃப் சைல்ட். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது வந்துட்டு நியூராலஜிக்கல் ரெக்கவரி, இது ரெண்டுமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே எங்களோட காலோட ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் டே கொஞ்சமா அந்த யூரினரி சிம்டம்ஸ்க்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ டவுன்லைன் 3 வீக்ஸ்ல நல்லா ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸோ இதில் மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஆப்ரேட்டிவ் சேலஞ்ச் இருந்துச்சு, தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ் பண்றது சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த சேலஞ்சிங்ல இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் அவங்க டேக் கேர் பண்ணறதுனால ஒட்டு மொத்தமா ஒரு குவாட்டர்னரி ஹாஸ்பிட்டல் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். தேங்க்யூ. நார்மல் வெயிட் 31 வீக்ஸ். This procedure is first in Tamil Nadu, first in India, அந்த மாதிரி any significance actually? இல்ல சார், ப்ரொசீஜர் சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் இல்லை சார். சர்ஜரி ப்ரொசீஜர் வந்துட்டு இது காமனா பண்ற ப்ரொசீஜர். பட் இந்த மாதிரி சினாரியோ வர this scenario may be the first in the world. Yeah because the literature is not there in this. ஏன்னா இந்த APLA கூட இருக்கறனால தான் இத வந்து காம்ப்ளெக்ஸா கருதுறோம். ஏன் அப்படின்னா இதுல பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா ஊண்ட்ல மாட்டோம் சார், ஊண்டு ஹீலே ஆகாது. அண்ட் தென் நம்ம இது ஓகே லேட்டா பண்ணிக்கலாம்னு விட்டா நியூராலஜி இருக்காரு, பேஷண்ட் நடந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ 3 வீக்ஸ் ஆகுது, பேஷண்ட் இண்டிபெண்டன்ட்டா நடக்கிறாங்க. அதான் main reason is because of hospital or your doctor's expertise? So it is mainly because of the hospital infrastructure. இது ஒரு சின்ன ஸ்கேல் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, நம்பர் 1. ஒரு அதே மாதிரி இந்த சின்ன ஸ்கேல் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பிளானிங் டக்குன்னு நடக்க முடியுமான்னு தெரியாது, கோஆர்டினேஷன் இருக்குமான்னு தெரியாது. And infrastructure also plays an important role. ஒரு NIC இருக்கணும், பேபி 31 வீக்ஸ்ல இருந்து நம்ம வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண முடியாது.
ஸோ பேபியும் வந்துட்டு உயிரோடு இருக்கணும். அண்ட் at the end of the day it needs a lot of counseling to the patient. பேஷண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் காலில் போயிட்டு இந்த சிம்டம் இருக்குது, உங்களுக்கு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும், எந்த பேஷண்ட் ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுவும் பிரெக்னென்ட் பேஷண்ட், அவங்களே ஏற்கனவே ஒரு பிரெக்னன்சியில் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் இது மாதிரி பெரிய சென்சேஷன் ஒரு சென்சேஷனே இல்லை அப்படின்னா அந்த நரம்பு பாதிச்சோட ஆசனமாக இருக்குல்ல சார், அதுக்கிட்ட கில்லாம் யூஸ்வலாக எல்லாருக்கும் பயங்கரமான பெயின் இருக்கும். இவங்க அந்த பெயினே இருக்காது, ஃபுல்லாக மறுத்து போயிடும். அது அப்புறம் அவங்க பிலீவ் பண்ணனால தான் மூத்திரமும் போக முடியல என்னால ஒரு 6 hours, அப்போ கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் தென் தே பிலீவ். இல்லை அவங்க சீக்கிரம் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இதெல்லாம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம். When it was done, this operation, sir. When It was done, this operation. see we diagnosed in the morning, sir. Not this last month or actually Exactly 3 weeks before. 3 weeks. Patient is well. Which Patient is well. Patient is walking. Is from well-to-do family or normal? I think normal and good socio-economic status families. They can able to understand educated patient. Okay, educated. And they can able to accept the things. Yes, Siddhant. So they believe that life and the neurology is more important at present. And the baby safety also we அதை வந்துட்டு நல்லா அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாலும் they are happy. What about the baby? Baby's vitals are normal now? பேபி நல்லா இருக்கிறாங்க, பேபி டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க. இனிஷியலாக ஒரு 2 to 3 days வந்து உங்களுக்கு ஐசியூவில் கொஞ்சம் செயற்கை சுவாசம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டாங்க. பேஷண்டோட ஏஜ் என்ன? 37. சர்ஜரி டுவெல் சர்ஜரியோட டியூரேஷன் எவ்வளோ நேரம்? சிசேரியன் ஒரு 45 minutes to 1 hour. இதுல என்ன சேலஞ்சிங்னா சர்ஜரி டைமிங் சேலஞ்சிங் கிடையாது சார். சர்ஜரி இன்ஃபெக்டட் இல்லாம எப்படி பண்றது தான் சேலஞ்சிங். ஏன்னா இப்போ சிசேரியன் செக்ஷன் பண்ணி வயிறு ஓபன் பண்ணோடனே வயிறுல இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இந்த மாதிரி சிறுநீரகம் இதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அப்போ அந்த ஏரியாவே ஆப்ரேஷன் தேட்டர் ஏரியாவே ஃபுல்லாக வந்துட்டு இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் ஆகிடும். நான் உடனே ப்ரோன் பண்ணுறது வந்துட்டு ஸ்பைன் சர்ஜரி ஒரு ஸ்டெரைல் ப்ரொசீஜர். ஒரு இன்ஃபெக்ஷனில் மாட்டினாலும் லைஃப் லாங் அவங்க சஃபர் ஆக போகிறாங்க. ஸோ அதை தான் இவங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு 2-3 ஆப்ரேஷன் தேட்டர் இருந்ததுனால எங்களுக்கு வேற ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து இன்னொரு ஆப்ரேஷன் டேபிள் எடுத்து வந்துட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டை ப்ரோன் பண்ணி திருப்பி ஸ்டெரைலாக ஆன்டிபயோட்டிக் ரிப்பீட் பண்ணி பண்ணதுனால தான் we didn't start with any இன்ஃபெக்ஷனே இல்லாமல் தப்பு. இல்லைன்னா இவங்க ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கணும், ஏபிஎல்ஏக்கு ஹெப்பாரின்ல இருக்காங்க. ஸோ அதனால பிளட் கிளாட் ஆகும். அண்ட் தென் ஒபிசிட்டி ஃபேட் வர வந்துட்டு மெல்ட் ஆகும் சில சமயம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு. ஸோ அப்போ நீர் வந்துட்டே இருக்கும் சார் ஸ்பைனில். இந்த எந்த காம்ப்ளிகேஷனையும் மாட்டாத காரணம் இதை கரெக்டாக அந்த சர்ஜிக்கல் டைமை பிளான் பண்ணதுனால தான். ஸோ ஓவரால் ஐ திங்க் இட் டேக்கன் 5 hours inside the operation theatre, 1.5 hours for fully closure of anesthesia and cesarean section, followed by 1 hour operation theatre cleaning, shifting the table, mopping எல்லாமே. அதுக்கப்புறம் என்னோட சர்ஜரி ஒரு 1.5 மணி நேரம். So total it comes around 4.5 hours patient. Theatre will be the same, but only you change the table. Yes. வேற ஓட்டில இருந்து டேபிளை மாத்திட்டு வரணும். Yeah. அவங்க இதே மெடிக்ளைன் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க? கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க சர்ஜரிக்கு? இல்லைன்னா ஃபுல் கேஷ்? இல்லைங்க சார், அந்த விவரங்கள் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு பேஷண்ட் கேன் ஏபிள் டு அஃபோர்ட் த திங்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க இந்த ரிஸ்க்குலாம் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்களோட குறிக்கோள் 2 தான் சார். சார் என் பொண்ணு உயிரோடு இருக்கணும், என் பாப்பா உயிரோடு இருக்கணும், இதுதான் அவங்க அம்மா கேட்டது. ஸோ இதுக்கு என்ன சேஃப்டி வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. இந்த சேஃப்டின்றது என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ எல்லா சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸும் இந்த குவாட்டனரி ஹாஸ்பிட்டலில் பண்ண முடிஞ்சதுனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது சார். Normally spinal cord problem it will come again, sir. For this patient it will recur again, sir. Yes sir, it may recur again. ஏன் அப்படின்னா இந்த L4 ஃபைலர் சுத்தமா அந்த நியூக்ளியஸ் வெளியே வந்துருச்சு. பட் L1 L2 L3 L4 மற்ற இடத்துல டிஸ்க் இருக்கதானே செய்யுது. இவங்க இதுக்கு காரணமே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, வெயிட் ஒரு முக்கியமான காரணம். ஸோ வெயிட்டை குறைச்சி யோகா இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணாங்கன்னா திருப்பியும் வராது சார். வெயிட் குறைக்கலன்னா